ஹே காய்ஸ், ப்ரைஸ் லார்ட். சமாதானம் சமாதானத்தை தேடி நான் எங்கெங்கேயோ அலைஞ்சிட்டு சிஸ்டர், எனக்கு எங்கேயோ கிடைக்க மாட்டேங்குது. கடையில் போய் கேட்கவா, மனுஷங்க கிட்டே கேட்கவா, கூட பிறந்தவங்க கிட்டே கேட்கவா, ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கேட்கவா, எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. நான் எங்கே போட்டோம் சமாதானத்தை தேடி நான் கடவுள்கிட்ட கேட்கவா, எங்கே போனால் எனக்கு சமாதானம் கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஏதோ உங்களுக்கு அங்கே நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். சங்கீதத்தில் எப்படியாய் வாசிக்கிறோம், சமாதானம் வேணும் அப்படின்னா ஆண்டவருடைய வேதத்தை நம்ம நேசிக்கணுமா? சங்கீதம் 119 எப்படியாய் வாசிக்கிறோம். ஸோ அதே போல் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இருக்காதுன்னு இப்போ சொல்கிறாங்க. தப்பு பண்ணியிருப்பாங்க, திருடியிருப்பாங்க, பொய் சொல்லியிருப்பாங்க, இவங்களுடைய லைஃப்பில் சமாதானம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இருக்காது. பட் நீதிமானுக்கு சமாதானம் இருக்கும். அது எப்போன்னா ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறப்போ, ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்கிறப்போ, அவருடைய சமூகத்தில் உட்கார்றப்போ. மனுஷனை தேடி நீங்கள் சமாதானத்துக்கு அலையாதீங்க. மனுஷனை உங்களுக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருங்க. எங்கன்னு போகாமல் ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இசப்பா, நான் அடுத்து என்ன பண்ணட்டும், எனக்கு சமாதானத்தை தாங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஸோ டோன்ட் வரி, பி ஹாப்பி. சமாதானம் உங்கள் கையில் இருக்குதுங்க. அடுத்த மனுஷங்க கிட்ட கிடையாது. காட் பிளஸ் யூ.